வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் துணை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர் அருட்செல்வர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற நிறுவனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனது நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும் இறைவணக்கமும் குரு வணக்கமும் பாடி இனியதொரு துரியதவம் நடத்தி தந்த பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கின்ற துணை பேராசிரியர் உமாசங்கரி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைய வழியாக தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகேஸ்வரர் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, படைப்பின் இரகசியம் பற்றிய விளக்கத்தின் 13ஆம் பாகத்தில் ஆலய வழிபாட்டின் 7ஆம் பாகமாக அர்ச்சனை பற்றிய சிந்தனையை இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். காஞ்சி மகா பெரியவர் எழுதிய தெய்வத்தின் குரல் என்ற நூலின் முதல் பாகத்தில் கோவில்களில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற சடங்கு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற கருத்தை விளக்கியிருக்கின்றார்கள். அது என்ன என்றால், இந்த பூமியின் காந்தக்களம் தூய்மையாக இருந்தால்தான் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு தூய சிந்தனைகள் பிறக்கும், அறம் சார்ந்த வாழ்க்கை நடத்த இயலும், மக்கள் எல்லோரும் நிறைவாக அமைதியாக வாழ முடியும். இந்த உயர்ந்த நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த பூமியின் காந்த களத்தை தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் சில மந்திரங்களுக்கு உண்டு என்று அறிந்து அதை கோவில்களில் பல முறை உச்சரிக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்ட முறைதான் அர்ச்சனை. கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இதில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும் என்றும் ஒரு கருணையோடு எல்லோருமே இந்த அர்ச்சனை செய்யலாம் என்ற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நோக்கம் தூயது என்றாலும் இது கொம்பை விட்டு வாளை பிடிக்கின்ற கதையாக முடிகின்றது. வான்காந்தத்தை களங்கப்படுத்துவது மக்களின் எண்ணம், சொல், செயல்தான். இவற்றை தூய்மைப்படுத்திவிட்டால் வான்காந்தம் எப்போதும் தூய்மையாகவே விளங்கும் என்பது உண்மைதானே. அது மட்டுமல்ல, மக்களின் வாழ்வில் துன்பங்களே தோன்றாமல் காக்கின்ற அற வழியும் இதுதான். இந்த கருத்தை திருமந்திரம் சொல்கிறது. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றன. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கிறது. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? பைபிளிலே கூட இதே வார்த்தை ஒரு வசனத்திலே வருகிறது. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று அந்த வசனம் சொல்லும். அப்போ இந்து மதத்தில் மட்டும் அல்ல, கிறிஸ்தவத்திலும் அர்ச்சனை என்ற சொல் இருக்கிறது. ஆனால் அங்கே யாரும் அர்ச்சனை செய்வதில்லையே நம்மை போல. எனவே இதற்கு பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உட்பொருளை பாறையை செதுக்கினால் தெய்வம் வெளிப்படுகிறது. வணக்கத்திற்குரிய ஒரு சிலை வெளிப்படுகிறது.
நம்மை செதுக்கினால் நமக்குள் தெய்வீகம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வீகத்தில் மிளிர்வதுதான் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே பயக்கத்தக்க தூய்மையான எண்ணங்கள். அதில் பிறப்பது கருணைமிக்க சொற்கள், கருணை செயல்கள். நம்மை செதுக்குதல் என்றால் நம்மில் உள்ள இவற்றுக்கு முரணான தீய அனுபவங்களை நீக்குதல் என்பதுதான் பொருள். எது நன்று எது தீது என்று நமது எண்ணங்களை தரம் பிரிப்பதற்கு தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அதன் மீது ஒரு மதிப்பும் மாற்றம் பெற வேண்டும் என்ற அக்கறையும் வரும். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வுதான் இது. ஏனென்றால் தெய்வ நீதியே ஒவ்வொரு செயலுக்கும் தக்க துல்லியமான விளைவை வெளிப்படுத்துகிறது. அப்ப தெய்வத்தை பற்றி அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் அதை பின்பற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி வரும். அந்த பொறுப்புணர்ச்சியில் மிளிர்வதுதான் தூய்மையான எண்ணம், சொல், செயல். எனவே இதை பற்றிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவை எல்லாமே பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குத்தான் பயனாகின்றனவே தவிர வாழ்க்கையின் துன்பங்களை நீக்குவதற்கு பயனாகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது அதை நீக்குவதற்கு பயனாகவில்லை என்பது மட்டுமல்ல, பல பிரச்சனைகளை பெருக்கிக் கொண்டும் இருக்கிறது என்ற அவலத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே எதை கற்றுக்கொள்வது என்ற ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தை வகுத்து தந்தவர் வள்ளுவ பெருந்தகை. கற்க கசடர கற்பவை. கசடு என்றால் நீக்கப்பட வேண்டியது தானே. இப்போது சமையலில் பல தானியங்களை நாம் அதை உடைத்து பக்குவப்படுத்துகின்ற போது அதில் உள்ள தவிடு வருகிறது அல்லவா, அதை நாம் நீக்குகின்றோம். அது மாடுகளுக்குத்தான் பயன்படுத்துகின்றோமே தவிர நாம் உண்ணுவது இல்லை. அதுபோல கசடு அற கற்க, அதாவது நல்லவற்றை மட்டுமே கற்க வேண்டும் என்று பொருள். ஐயமர கற்கவது என்பது பொதுவான கருத்து. கசடு அற என்றால் நமக்கு தீமை விளைவிப்பதை தவிர்த்துவிட்டு நல்லதை மட்டுமே என்று பொருள். அப்போ கற்க கசடு அற கற்பவை, கற்க வேண்டியவற்றை மட்டும்தான் கற்க வேண்டுமே தவிர கண்டதையும் கற்றுக்கொள்கின்ற போது அது நமக்கு சலனங்களை ஏற்படுத்திவிடும் மனதில். எப்போதும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலே ஒரு குருட்சேத்திர யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள்ளும். அதனால் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் கற்றுக்கொள்வது. இப்போது இங்கே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாருங்கள், அந்த போக்குவரத்தில் சிக்னல் இருக்கிறது, அதில் பச்சை வந்தால் மட்டுமே வண்டி நகரமே தவிர சிவப்பு நிறம் இருந்தால் யாருமே இல்லாத இரவு நேரம் என்றால் கூட வண்டி நகராது. ஆனால் நம்ம ஊர்களிலே அதை மதிப்பதே கிடையாது. அப்போ அந்த ஒழுக்கம் என்பது என்ன என்றால் இதற்கு விதிவிலக்கு உண்டா என்று கூட சிந்திக்கக்கூடாது. நம்முடைய கடமை பச்சை விளக்கு இருந்தால் மட்டுமே போக வேண்டும், சிவப்பு இருந்தால் நிற்க வேண்டும். சாலையில் போக்குவரத்து இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த சிந்தனைக்கு போகக்கூடாது. இப்படி ஒழுக்கத்தை மட்டுமே கற்றுக்கொள்வது தான் கற்க கசடர கற்பவை. சரி, எதற்கு கற்கிறோம்? இன்றைக்கு யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட நீதி போதனைகள். அதை அப்லோடு செய்பவன் பின்பற்றுகிறானா அல்லது ஃபார்வர்டு செய்பவர்கள் தான் பின்பற்றுகிறார்களா? தெரிஞ்சுக்குங்க. தெரிந்து என்ன பயன்? எதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்வதன் கற்பதன் பயன் என்ன என்றால் நிற்க அதற்கு தக. வாழ்வதற்கான செய்திகளைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டபடி வாழ்ந்து காட்ட வேண்டும்.
அற்புதமான வாழ்க்கை இலக்கணத்தை ஒரு 7 வார்த்தைகளிலே வடித்து தந்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. கற்க கசடர கற்பவை, கற்றவன் நிற்க அதற்கு தக. எனவே அறிந்து கொள்வதன் பயன் நோக்கம் என்பது அதன் நன்மைகளை துய்ப்பதுதான். அதற்கான தரமாற்றத்தை திருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியின் நோக்கம். எனவே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அந்த கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் என்ன செய்ய வேண்டும்? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே என்றால் தன்னைத்தான் தூய்மைப்படுத்தும் உண்மையான ஆன்மீகத்தை மேற்கொள்வது என்பதுதான் இந்த கவியினுடைய ஒரே பொருள், சத்தியமான உண்மை பொருள். இதே கருத்தை தான் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று பைபிள் பேசுகிறதே, அதுவும் இதே பொருளைத்தான் குறிக்கிறது. பரமபிதாவின் பரமாத்மாவின் பின்னமான குமாரன் ஜீவாத்மா. இது தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டால் பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து அந்த பேரின்பத்தில் பூவுலக வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து தொண்டாற்றி இன்பம் பெறலாம். அதனால் அந்த பரமாத்மாவின் பின்னமாகிய நாமம் என்ற ஜீவாத்மா தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய பின்னத்தில் வந்த இந்த ஜீவாத்மா தூய்மைப்படுத்தப்படுவதாக என்று பொருள். பொதுவாக இறை வழிபாட்டில் எல்லா மதங்களிலுமே விளக்கு ஒரு அங்கம் வகிக்கிறது. இந்த விளக்கின் தத்துவமே மிக அற்புதமானது என்ற கருத்தை வேதத்தில் மகரிஷி அவர்கள் குத்து விளக்கு என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய சொற்பொழிவு நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு இருக்கும், குத்து விளக்கு என்ற தலைப்பில். சரி, இந்த விளக்கின் தத்துவம் என்ன? எண்ணெய், திரி, தீ என மூன்றையும் விளக்கு என்ற பாத்திரத்தில் வைப்பதனால் தானே நமக்கு வெளிச்சம் கிட்டுகிறது. விளக்கு என்பது ஒரு பாத்திரம். அது எரியுமா? அது எரிய வேண்டுமென்றால் அந்த பாத்திரத்திற்குள் எண்ணெய் விட்டு திரியை வைத்து அதில் தீயையும் வைக்க வேண்டும். அப்போதான் அது சுடர் விட்டு நமக்கு வெளிச்சத்தை தரும். இதே போல இந்த விளக்கு என்ற சொல்லுக்கு விளக்கம் என்றும் ஒரு பொருள் உண்டு. விளக்கு, விளக்கம். இந்த விளக்கு என்பது பருப்பொருள் குறிக்கிறது. இன்னொன்று, நாம் பள்ளியிலே கேள்வித்தாள்களிலே ஒரு விடையை தந்துவிட்டு இது எப்படி வந்தது என்று விளக்குக என்று சொல்வார்கள். அப்ப இன்னொரு விளக்கு என்ன? மறைந்திருக்கின்ற ஒரு நுட்பத்தை வெளிப்படுத்துவதும் விளக்குக என்று பொருள். அப்ப பருப்பொருளை குறிப்பதும் விளக்கு, ஒரு ரகசியத்தை எடுத்துச் சொல், விரிவாக சொல் என்பதும் விளக்கு. அப்போ அந்த விளக்கு என்ற வினைச்சொல் விளக்கம் என்று பெயர் சொல்லாகிறது. அது மட்டுமல்ல, எதை விளக்க வேண்டும் என்றால் விளக்கு அம். அம் என்பது பிரணவ பொருள், காந்த அலைகள். அப்போ விளக்கம் எதை நமக்கு சொல்ல வேண்டும்? எத்தனையோ இயற்கை ரகசியங்களை பற்றிய விளக்கம் இருந்தாலும் எந்த விளக்கும் ஆத்மாவை சுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்யுமோ அந்த பரம்பொருள் காந்தத்தை பற்றிய ஒரு விரிவுரையே ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையில் தேவையான விளக்கம். சரி, இதில் இந்த விளக்கிலே 3 பொருட்களை பயன்படுத்துகின்றோம் அல்லவா? எண்ணெய், திரி, தீ என்று. இந்த வார்த்தை இணைத்து சொல்லி பாருங்க. எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ. அப்போ விளக்கு எந்த ரகசியத்தை காட்டுகிறது? எண்ணெய் திருத்தினால், பக்தன் தன்னை திருத்தினால் அறிவு விளக்கு சுடர்விடும். இந்த பருப்பொருள் விளக்கல்ல, ஒவ்வொரு பக்தனுக்குள்ளும் அறிவு விளக்கு பிரகாசிக்கும்.
அதைத்தான் அருட்பெரும் ஜோதி என்றார் வள்ளல் பெருந்தகை. இந்த விளக்கு பிரகாசிக்கின்ற போது எப்படி பருப்பொருள் விளக்கு வாழ்க்கை பாதையில் சந்திக்கின்ற மேடு பள்ளங்களை கண்களுக்கு எடுத்து காட்டி இடரல் இல்லாத ஒரு பயணத்திற்கு துணை செய்கிறதோ, அதே போல இந்த அருட்பெருஞ்சோதி வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கான காரணங்களை விளக்கி சொல்லி துன்பமில்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. எனவே ஆலய வழிபாட்டில் நாம் பயன்படுத்துகின்ற விளக்கிலேயே நம்முடைய வாழ்க்கை தத்துவமே விளக்கப்பட்டிருக்கிறது. இது எத்தனை சொற்பொழிவாளர்கள் நம்ம விளக்கி சொன்னார்கள். எந்த இதிகாசத்திலே, எந்த புராணத்திலே, என்ன சனாதன தர்மத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இத்தனை பெரிய பிரச்சனையாக பேசிக்கொண்டிருக்கிறது இந்திரியம் முழுவதும். இந்த விளக்கம் யார் பேசுகிறார்கள்? இது தெரியாமல் எந்த தர்மமும் இங்கே செல்லுபடி ஆகுவதில்லை. தர்மம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியாமல் தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மம், வர்ணச தர்மம் பேசுகிறார்களே, தர்மம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இந்த தர்மத்தின்படி வாழ்கின்ற 140 கோடி மக்களில் எத்தனை பேர், எத்தனை ஆன்மீகவாதிகள், எத்தனை பக்தர்கள் வெற்று பேச்சிலை பேசிக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளாமலேயே ஒரு அவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வெறுமனே சர்ச்சை சண்டையிடுவதற்குத்தான் தயாராக இருக்கிறார்களே தவிர தன்னை திருத்திக் கொள்வதற்கு எந்த பக்தனும் தயாராக இல்லை. எனவே இந்த விளக்கிலேயே நமக்கான வாழ்க்கை நெறி காட்டப்பட்டிருக்கிறது. அறிவாகிய தெய்வம் அடிப்படையில் நம்மில் சில பல கலங்கங்கள் ஆத்மாவில் கலந்துள்ள சுட்டி காட்டி அவற்றில் தீயவற்றை நீக்கினால் மட்டுமே துன்பமில்லாத வாழ்க்கை அமையும் என்ற சத்தியத்தை உணர்த்துவது பக்தி. அந்த துன்பங்களை நீக்குவதற்கு வழிகாட்டுவது ஞானம். இந்த இரு வழிகள் உண்டு என்றாலும் பக்தி அடிப்படை. ஞானம் பக்தியின் மீது எழுப்பப்படுகின்ற மாளிகை. பக்தியில் மறைந்துள்ள உண்மை ஞானத்திற்கு வழிகாட்டும். இதுவரை பெற்ற சிந்தனையை வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆலய வழிபாடு என்பது மக்களது உடல் நலத்திற்கும் மன தெளிவுக்கும் ஏற்ற அற்புதமான ஒரு சடங்கு முறை. தவிர்க்கக்கூடாத, தவிர்க்க முடியாத, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சடங்கு முறை. ஆனால் இதன் பொருள் உணர்ந்து தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்பதே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சிறப்பித்தார்கள். ஒரு நாள் மகரிஷி ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார். நம்முடைய மனவளக்கலைக்கு வந்தவர்களே கூட ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வருகிறார்கள். பிறகு மீண்டும் மன்றத்தை தவிர்த்துவிட்டு பழையபடி சம்பிரதாயங்களிலேயே மூழ்கி போகிறார்கள். ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது மகரிஷி சொன்ன பதில், நம்ம என்னதான் அந்த ஆத்மா தூய்மை பெற வேண்டும் என்று தீட்சை கொடுத்தாலும் பயிற்சி கொடுத்தாலும் அதை பற்றி கொண்டு நிலைத்து பயனை பெறுவதும் விட்டுவிட்டு விலகுவதும் அவரவர் கர்ம பலன். புண்ணியம் மிகுந்திருந்தால் இதில் நிலைத்திருப்பார்கள், இல்லை என்றால் விலகி போவார்கள். சரி, அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விளக்கம் என்ன என்றால், இந்த சடங்குகளின் உட்பொருளே ஞானம்தான், வேதத்திலேதான். எப்படி விளக்கிலே இத்தனை கருத்து நிறைந்திருக்கிறதோ, ஒரு பாறையை செதுக்குகின்ற அந்த செயல்பாட்டிலே, கலையிலே நம்முடைய வாழ்க்கை கலை மறைந்திருக்கிறதோ, எப்படி அபிஷேகத்திலே இயற்கை நீதிகள் மறைவாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, இது எல்லாம் விளக்கி சொல்வதுதானே ஞான மார்க்கம். எனவே அர்த்தம் தெரியாமல் சடங்குகளை செய்வதை காட்டிலும் இதற்காகத்தான் நான் இந்த சடங்கை செய்கிறேன் என்று பொருள் உணர்ந்து செய்வதிலே பலன் அதிகம் என்றார் மகரிஷி. ஏனென்றால் ஒன்றுமே நினைக்காமல் செய்வதை விட ஒரு விளக்கை ஏற்றுகின்ற போதே இதில் என்னை திருத்த வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. என்னை திரித்தி என்னை திருத்தி என்ற விளக்கத்தோடு விளக்கை ஏற்றுகின்ற போது
அது நமக்குள் ஒரு ஆட்டோ சஜஷன், ஒரு சங்கல்பமாகவே அது மாறும். அப்போ ஒவ்வொரு முறை விளக்கு ஏற்றுகின்ற போதும் நம்மை திருத்த வேண்டும் என்ற கருத்து திரும்ப திரும்ப பிரதிபலிக்கின்ற போது எண்ணிய எண்ணியாக எய்துவர், எண்ணியர் திண்ணியராகப் பெறேன். எண்ணத்தின் வலிமையே மாற்றத்திற்கு அடிப்படை. எனவே இதற்காகத்தான் இந்த சடங்கை செய்கிறேன் என்று பொருள் உணர்ந்து செய்வதிலே பலன் மிக அதிகம். ஆலய வழிபாட்டில் ரகசியமாக உள்ள பொருளை, உண்மைகளை உணர்ந்து அதை பயன் கொள்ள வேண்டும். சரி, இவை எல்லாமே தனக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகங்களை பெறுவதற்கான வசதிகளை அளிக்கும் என்ற நம்பிக்கையை எண்ணத்திற்கு ஒரு வலிமையை ஏற்படுத்துவது. அப்போது மந்திரம் என்பது ஓசை, ஒளி, அதிர்வுகளை மையமாக கொண்டது. மொத்தம் 50 ஒலிகளை எழுத்துக்கள் மூலமாக உச்சரிக்கலாம். 51வது ஒலி இந்த முத்தமிடுகின்ற போது அதே போல இந்த பல்லி சப்தமிடுகிறது. இது காற்றை உள்வாங்கக்கூடிய ஒரு ஒலி. எழுத்துக்களின் உச்சரிப்பு அனைத்துமே நம்மில் இருந்து, வாயிலிருந்து காற்றாக, அது ஒளி அதிர்வுகளாக, வார்த்தைகளாக வெளிப்படும். ஆனால் இந்த ஒரு அச்சரம் மட்டும் வெளியிலிருந்து காற்றை உள் இழுப்பது. அதனால் அதற்கு ஒரு எழுத்தை சொல்ல முடியாது. பள்ளி எப்படி கற்றுதுன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? ஸோ அது ஒரு குறிப்பாக சொல்கின்றமே தவிர உட்பொருள் சொல்ல முடியாது. அப்போ மந்திரம் என்பது நீண்டகால ஆராய்ச்சியினால் நம்முடைய முன்னோர்கள் கண்டெடுத்த அதிர்வுகளின் கூட்டு. மந்திரங்களிலே சொல் பொருள், ஒளி பொருள் என்று 2 உண்டு. சொல் பொருள் லக்ஷ்மி என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஓம் சங் வங் ரிங் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் இல்லை. அது ஒளி பொருள் மட்டுமே. அந்த அதிர்வுகளிலே சில மாற்றங்கள் நிகழும். ஏன்னா இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு மூலமே அதிர்வு தானே. சுத்தவெளி என்ற தந்திருக்கத்தோடு நுண் அதிர்வு இணைந்ததால் தான் இறைத்துகள் பின்னப்பட்டது. அந்த அதிர்வின் கூட்டு, அதுதான் டெசிபல், ஃப்ரீக்குவன்சியிலிருந்து டெசிபல் என்று ஒளி அலகுகளாக நாம் பேசுகிறோம். அப்போ அதிர்வுகளே அனைத்து மாற்றத்தையும் நிகழ்த்தி கொண்டிருப்பதனால அதே எழுத்துக்கள் மூலமாக, உச்சரிப்பின் மூலமாக அதிர்வுகளை நிகழ்த்துகின்ற போது அந்த அதிர்வுகள் நம்முடைய உடலிலேயும் சில மாற்றங்களை நிகழ்த்தும், இந்த வான்காந்தத்திலேயும் சில மாற்றங்களை நிகழ்த்தும். அதிலே பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று 2 வகைகள் உண்டு. தீய மந்திரங்களும் உண்டு, நல்ல மந்திரங்களும் உண்டு. அப்போது இந்த பில்லி, சூனியம், வசியம் செய்கிறார்களே, இதெல்லாம் நெகட்டிவ். தீய மந்திரங்களை உச்சரித்து மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற அறியாமை. ஆலயங்களில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எல்லோருக்கும் நன்மை தரத்தக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போது இதிலே கூட மாத்திரை அளவோடு உச்சரிக்க வேண்டும். பல புரோகிதர்களுக்கு அந்த இலக்கணமே தெரியாது. வெற்றிலை மென்று கொண்டே மந்திரம் சொல்வது, அரை குறையாக முழங்குவது, ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டே மந்திரம் சொல்வது, இதெல்லாம் அந்த உட்பொருளை சிதைத்துவிடும். அந்த பலனை 100% கிடைக்க வேண்டிய பலனை 10% குறைத்துவிடும். இது பட்டினத்தை சொல்வார், கையொன்று செய்ய கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புலால் கமரும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க, விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை திருத்தவன் என்றார். இதெல்லாம் நம்ம கூத்தடிக்கிறோமே, இந்த பூசை நீ எந்த கணக்கில் வர வச்சுக்குவேன்னு கேட்குறாரு பட்டினத்தார். இப்படித்தான் ஆலயங்களிலே பூசை நடக்கிறது. ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இந்த உட்பொருள் தெரிய வேண்டும். வெறும் மந்திரங்களை கற்றுக்கொண்ட மட்டுமே மேதையாகிவிட முடியாது. அந்த மந்திரங்களின் உட்பொருள், ஒவ்வொரு மந்திரத்திற்கும் மாத்திரை அளவு சுத்தமாக உச்சரித்தால் மட்டுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். உச்சரிப்பு சரியில்லை என்றால் அதில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இதெல்லாம் ஒரு ஒளி விஞ்ஞானம் தான். மந்திர சொல் என்பது ஒரு ஒளி விஞ்ஞானம். சரி, இந்த மந்திரத்தை இருப்பாக்க முடியுமா? சொல்லுகின்ற போது அதை
ஒரு நீண்ட காலத்திற்கு பயன் கொள்ள முடியுமா என்ற ஆராய்ச்சியில் விளைந்தது தான் இந்த யந்திரம் என்ற செப்பு தகடுகள். அவற்றின் மூலமாக இந்த மந்திரங்களின் அதிர்வுகளை இருப்பாக்குவது. அப்போ இந்த மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடிய உலோகம் செப்பு தானே, தாமிரம். அந்த செப்பு தகடு எளிதில் காந்தலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. இவற்றோடு நவரத்ன கற்கள் தானியங்கள் எல்லாம் வைத்து தான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்கின்ற போது அந்த விக்கிரகத்தின் அடியிலே இந்த செப்பு தகட்டையும் சேர்த்து வைப்பார்கள். அப்போ அதற்கு முன்பே இந்த செப்பு தகட்டிலே லட்சம் முறை கோடி முறை என்று மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்து அதனுடைய அதிர்வுகளை அந்த தகட்டிலே திணிப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது. ஸோ இது ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆனால் எத்தனை கோவில்களிலே மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது? 1800 கோடி வருமானம் என்று கணக்கு சொல்கிறார்கள் செய்தித்தாள்களிலே. இந்து அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு எத்தனை கோடி பணத்தையும் அவர்கள் எதற்கோ பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஆலயங்களை புனரமைக்கவோ அதில் தூய்மையாக பராமரிக்கவோ, இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடக்கின்ற முறைகேடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதாவது ஒரு முறை கோவைக்கு பக்கத்தில் மருதமலை இருக்குது. மாலை 5 மணிக்கு பிறகு ஏதோ நான் ஒரு முறை போயிருந்த போது அங்கே மலை மேலே ஏறுவதற்கு ஒரு பேருந்து இருக்கிறது, சிற்றுந்து. அந்த வண்டியில் 10 ரூபாய்க்கு கட்டணத்திற்கு டிக்கெட் கொடுப்பார்கள். அது இந்த எலக்ட்ரானிக் மெஷினில் 5 மணிக்கு மேல் போகின்ற பக்தரிடத்திலே அந்த டிக்கெட் கொடுப்பது இல்லை. பணத்தை வாங்கி கொள்கிறார்கள். ஒரு நோட் புக்கில் குறிப்பெழுதி கொள்கிறார்கள். என்ன டிக்கெட் என்று கேட்டால் இன்டர்நெட் ஒர்க் பண்ணலைங்க என்றாங்க. டிக்கெட் மிஷின் இன்டர்நெட்டில் வேலை செய்யுது என்ற உண்மையை நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். டிக்கெட் மிஷின் இன்டர்நெட்டில் வேலை செய்யுதாமா? சரி, அந்த அதுக்கு அறநிலையத்துறை அதிகாரி வச்சுருக்குறாங்களே, அந்த அம்மா வந்து இந்த புக்கை பார்த்துட்டு ஏதோ கணக்கு எழுதிட்டுருக்குறாங்க. அப்போ என்ன பொருள்? இதெல்லாம் மருதமலை தேவஸ்தானத்தின் கணக்கில் சேராமல் சுருட்டப்படுகின்ற ஒரு வேலை தானே இது. அது மட்டுமல்ல, அந்த மலைப்பாதையை பாருங்கள், கொஞ்சம் தவறுனீங்கன்னா கீழே விழுந்து விபத்து தான் முடியும். அத்தனை மோசமான ஒரு சாலை. ஆனால் வருமானமோ சில கோடிகள். அப்போ அத்தனை கோடி வருமானம் ஒரு கோவிலுக்கு வருகின்ற போது அந்த பாதையை செட் பண்ணுவதை விட இவங்களுக்கு வேறு என்ன வேலை? வேறு எதுக்கு இந்த பணம் செலவு பண்ணணும் சொல்லுங்கள்? ஒவ்வொரு பக்தரிடத்துலேருந்து 10 ரூபா வாங்குறீங்க. அந்த பாதையை பராமரிக்கவில்லை என்றால் 10 ரூபா எதுக்கு? இதைத்தான் மாற்றி அமைக்க வேண்டும். எனவே இதெல்லாம் இதில் என்னென்னா, இந்த 1800 கோடி உண்டியில் காசு போடுறதுனால தானே சேருது. உண்டியில் எதுக்கு காசு போடணும்? ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்னென்னா, இது உண்டியில் காசு போட்டால் கடவுள் நம்ம கணக்கில் வரவழைக்குவான். 100 ரூபா போட்டியா உண்டியில், ஓகே பழனிசாமி 100 ரூபாய். அடுத்த ஜென்மத்தில் யார் இந்த பழனிசாமி? ஓ, இவர் உண்டியில் 100 ரூபா போட்டார்ப்பா, இவருக்கு 1000 கொடுத்துரு என்று இறைவன் நமக்கு திருப்பி கொடுப்பான் என்று நம்பித்தான் உண்டியலில் கொட்டுகிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. ஏன் உண்டியில் காசு போடுறீங்கன்னு கேளுங்க. இது கோயில் பராமரிப்புக்காக வைக்கப்பட்டதுங்க, நம்ம இதில் காசு போட்டால் தான் கோயில் பராமரிக்க முடியும் அப்படின்னு எந்த பக்தரும் விளக்கம் சொல்லுவார பாருங்க. அப்போது பராமரிப்புக்கான செலவை பக்தர்களே ஒரு கமிட்டியாக வச்சு செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஊழலே கிடையாது. இந்த 1800 கோடியில் எத்தனை மருத்துவமனைகளை கட்டலாம், எத்தனை பள்ளிகளை இலவச கல்வி தரலாம், சாலை வசதிகள் மற்ற வசதிகளில் எவ்வளவு செய்யலாம். இத்தனையும் ஒரு திருடனுக்கு தாரை வார்ப்பதற்கு நீங்கள் ஏன் கொண்டு போய் உண்டியில் காசு போடுறீங்க? இறைவன் கேட்டானா? நீ உண்டியில் போட்டால் தான் நமக்கு அருள் தருவேன்னு சொன்னானா இறைவன்? இல்லை எந்த சாஸ்திரமாக சொல்லியிருக்கிறதா உண்டியில் காசு போடணுன்னு? எந்த வேதத்தில் குறிப்பிற்கு சொல்லுங்கள். எனவே இதெல்லாம் அறியாமை நீக்கினால்தான் திருட்டுத்தனங்கள் குறையும். நீங்களே திருடனுக்கு வாய்ப்பு தருகிறீர்கள். தேவையில்லாமல் கோவிலில் பணத்தை கொட்டி ஒரு சில திருடுவதற்கு நீங்களே
கதவை திறந்து வைக்கிறீர்கள். குற்றவாளி நீங்கள் தான். திருடுனல்ல குற்றவாளி, திருடுவதற்கான வாய்ப்பை தந்தவன் தான் குற்றவாளி. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போது அந்த பராமரிப்புக்கான செலவு. சரி, இப்போது கும்பாபிஷேகத்துக்கு வந்து எங்கேயோ போயிட்டோம். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த விக்கிரகத்தை எடுத்து நீரில் வைத்து விட்டு அந்த செப்பு தகட்டை எடுத்து வேறு புதிய செப்பு தகட்டை அங்கே பதிப்புக்கணும். அப்போ தான் இந்த மந்திரங்களுடைய ஆற்றலை தெரியப்படும். ஒன்றாச்சா, இன்னொரு முக்கியமான கருத்து, இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு? ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு? சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களெல்லாம் மந்திரம் சொல்லலாமா? அதுக்கு பயன் உண்டா? இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வீட்டிலே தினசரி இட்லி, தோசை, சாதம், சாம்பார், ரசம், காய்கறி இதான் சாப்பிட்றோம். இதையே நீங்கள் வெளியூரில் உணவு விடுதிகளில் ஒரு மாதம் சாப்பிட்றீங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு, இன்றைக்கி நல்லா சாப்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதே இட்லி தோசை தான் நாங்கள் ஹோட்டலே கொடுத்தாங்க. அப்போ வருஷக்கணக்காக சாப்பிட்டாலும் வீட்டில் நாக்கு செத்து போகலை. ஒரு மாதம் ஹோட்டலில் சாப்பிட்டோடனே நாக்கு செத்து போகுதுன்னா என்ன அதில் ரகசியம் இருக்கிறது? ஹோட்டல்காரனுக்கு லாபம் எவ்வளவு வரும்னு தான் கணக்கு. நாம் சுகமாக இருக்கணுன்ற எண்ணம் ஹோட்டல்காரனுக்கு கிடையாது. வீட்டிலே சமைக்கப்படுகின்ற உணவிலே அன்பு இருக்கிறது. என் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க நல்லா இருக்கணும் என்ற அன்பு அந்த உணவிலே இருக்கிறது. அதனால் அது சலிப்பது இல்லை. அப்போது ஒரு உணர்வு ஒரு உணவின் தரத்தையே மாற்றுகிறது என்கின்ற போது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஆலய வழிபாட்டிலே மகா கும்பாபிஷேகத்தை செய்கின்ற போது அந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய ஒருவர் எந்த யோகியத்திலே இருக்க வேண்டும்? என்ன தகுதி இருக்க வேண்டும்? இதை செய்து கொடுத்தா இத்தனை பணம் கொடுப்பாங்க, இதை வச்சு பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுக்கலாம், பையனுக்கு வேலைக்கு டெபாசிட் கட்டலான்னு எண்ணம் உள்ளவன் செய்தால் அதுக்கு என்ன சக்தி இருக்கும்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் இந்த மந்திரத்தை முறையாக உச்சரிப்பார்கள். அந்த உச்சரிப்பிலே இந்த தகட்டிலே ஆற்றல் களம் குவியும். அந்த ஆற்றல் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நன்மை தரும். இதெல்லாம் தாத்பரியம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆகம விதி. இதுதான் வெறும் வார்த்தையில் ஆகம விதி. இதுதான் ஆகம விதி. சரி, இப்போ மந்திரம், யந்திரம். அடுத்தது தந்திரம். தந்திரம் என்பது என்ன என்றால் தந்திரம். தந்திரம் நம்முடைய திறத்தை வளர்த்துக்கொள்வது. தனக்கு என்ன வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை சங்கல்பமாக்கி பல முறை உச்சாரணம் செய்து தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் வலிமையே தந்திரம். இந்த 3 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் சடங்குகளை அமைத்தார்கள் நம்முடைய ஞானியர்கள். ஆலய வழிபாடு யாரோ போக்கற்றவன் ஏற்படுத்தி வைத்த முறை அல்ல. இறைவனை உணர்ந்து இறை தத்துவத்திலே தெளிந்து இதை எப்படி எளிமையாக சாமானிய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று பொது நோக்கோடு எல்லோருடைய நலத்தை விரும்பிய ஒரு பரந்த மனம் பெற்ற ஒரு ஞானியின் வழியாகத்தான் இந்த பக்தி உருவானது. அதை வியாபாரிகள் ஆகிருந்து கொண்டார்கள். அவ்வளோதான். எல்லோரும் வியாபாரிகள் தான். 99% பக்தி இருக்கவங்க எல்லாம் வியாபாரிகள் தான். சரி, இதை இந்த மூர்த்தி வழிபட்டால் இன்ன நன்மைகள் நமக்கு வந்து சேரும் என்று ஒவ்வொரு வாழ்க்கை தேவைக்கும் ஒவ்வொரு வகையான சிற்பத்தை செதுக்கினார்கள். இப்போது இஸ்லாத்திலாகட்டும் கிறிஸ்தவத்திலாகட்டும் அங்கே எண்ணற்ற கடவுள் நம்பிக்கை கிடையாது, வழிபாட்டு முறைகள் கிடையாது. ஆனால் இந்து தத்துவத்தில் எத்தனையோ வழிபாட்டு விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கின்றோம், உருவங்களை வழிபடுகின்றோம். காரணம் என்ன என்றால் அத்தனை உருவங்களிலே தெய்வங்கள் உண்டு என்பது பொருள் அல்ல. நம்முடைய மனதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது. இந்த வடிவத்தில் வணங்கினால் நமக்கு கல்வி கிடைக்கும், இந்த வடிவத்தை வணங்கினால் நமக்கு செல்வம் செழிக்கும், இந்த வடிவத்தை வணங்கினால் நமக்கு உடல் சக்தி பெருகும்,
இந்த வடிவத்தை வணங்கினால் நமக்கு தானியங்கள் தடையின்றி வளரும். இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு தேவதை உருவாக்கி கொண்டார்களே தவிர இதே வடிவத்தில் அங்கே யாரும் கடவுள் யாரும் கிடையாதுங்க. இந்த வடிவங்களிலே எந்த கடவுளும் மேல் லோகத்திலேயோ எந்த லோகத்திலையும் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மனதிற்கு கொடுக்கப்பட்ட மறைமுகமான பயிற்சி, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சரி, இப்போது இந்த 3 வகைகளிலே வழிபாட்டை நாம் நிகழ்த்துகின்ற போது என்ன நடக்குது பாருங்கள். அதாவது விக்கிரகத்தை சுற்றி அல்லது கருவறையை சுற்றி பக்தன் வணங்குகின்ற போது அதுக்கு என்ன சொல்கிறோம்? பிரகாரம் சொல்கின்றோம். ஆரம் என்றால் வட்டம், பிரகாரம் என்றால் ஒரு விக்கிரகத்தை மையமாக கொண்டு, தெய்வத்தை மையமாக கொண்டு, பிரம்மத்தை மையமாக கொண்டு சுற்றி வருவது பிரகாரம். அது பிரதட்சணம் சொல்கிறோம். சரி, இப்போது இந்த சுற்றி வணங்குகின்ற போது அந்த செப்புத்தகட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் பக்தனுடைய உடலிலேயும் மனதிலேயும் ஊடுருவும். இந்த இடத்துல மனம் குவிந்து அதோடு இணைய வேண்டும். ஏன்னா ரிசெப்டிவிட்டி அது முக்கியம். உணர்ந்து அதை ஏற்க வேண்டும். அப்போது ஒரு கோவிலில் இருக்கின்ற தெய்வீக ஆற்றலை யார் உணர முடியும்? உயிரையும் காந்தத்தையும் அறியக்கூடிய நுண் உணர்வை பெற்றவர்களே இந்த தெய்வீக உணர்வை பெற முடியும். அப்போது ஒன்றுமே தெரியாத பக்தர்களை காட்டிலும் இந்த கோவிலில் இருக்கின்ற தெய்வீக ஆற்றலை யார் அதிகமாக வாங்க முடியும் என்றால் தவப்பயிற்சி செய்யக்கூடிய திறம் வாய்ந்தவர்கள் இந்த ஆலய வழிபாட்டிலே மிக பெரும் நன்மையை பெற முடியும். அதனால்தான் நாம் ஞானம் பெற்று நாமே ஒரு குருவாக அவதார புருஷனாக மாறுகின்ற வரைக்கும் நமக்கு துணை செய்வது, கை தூக்கி விடுவது ஆலயங்கள். எனவே தவத்திற்கு வந்த பிறகு ஆலயம் செல்வது தவறு என்று பேசுவது சரி அல்ல. மகரிஷி இப்படி ஒரு கருத்தை எங்கேயும் பேசவும் இல்லை, எழுதி வைக்கவும் இல்லை. சில ஆசிரியர்கள் தத்துவத்தை தெளிவாக விளங்கி கொள்ளாத காரணத்தினால இன்னுமா நீ கோயிலுக்கு போகிற என்று அதை அவசியம் இல்லை என்று நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்பர்கிட்ட நான் என்ன கேட்பேன்னா, சரி கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டீங்க, நல்லது தான். சாமிஜி இதுக்கு முன்னாடியே சில பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. பிரம்ம ஞானத்தில் தானே எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அனைத்தும் இறைவனின் வடிவங்களே என்பதை பிரம்மஞானத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிரம்மஞானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையின் நோக்கத்திலிருந்து பல பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார் மகரிஷி. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் உங்கள்கிட்ட சுத்தமாக இல்லையா? மௌனம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டீங்க, கோயிலுக்கு போகிறது மட்டும் நிறுத்திட்டீங்க. அப்போ இது ஒரு வகையான எஸ்கேபிசம் அல்லவா, சோம்பேறித்தனம் அல்லவா? மகரிஷி எந்த படித்தளத்தில் பயிற்சிகளை தந்தாங்களோ அந்த படித்தளத்தில் தேர்ச்சி பெறுங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கோவிலுக்கு போகிறதா வேண்டாமான்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அது முடிவு பண்ணிக்கலாம். அப்படி முடிவு செய்கின்ற போது நீங்கள் கோயிலுக்கு போகலையேன்னு யாரும் கேள்வியோடு கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் மகானாயிருங்க இல்லையா? அப்போ மக்கள் உங்கள்கிட்ட தான் வருவாங்க, கோயில் கூட போக மாட்டாங்க. இவர்கிட்ட போனால் நம்ம கேட்டது கிடைக்கும், நினச்சி நடக்கணும், இங்கே வந்துடுவாங்க. எனவே ஆலய வழிபாடு நாம் முக்தி பெறுகின்ற வரைக்கும் நமக்கு துணை செய்வது. சரி, இப்போது இந்த கருவறைக்குள் போகின்ற நாம் சமைத்த சாதம் பிரசாதம் என்று மேன்மை பெறுகிறது. நாம் உள்ளே எடுத்து சென்ற நீர் தீர்த்தம் என்று மேன்மை பெறுகிறது. நாம் உள்ளே அர்ச்சித்த புஷ்பங்கள் அது பிரசாதமாக கடவுளுடைய அனுகிரகமாக நமக்கு திரும்பி வருகிறது. ஆனால் பக்தன் மனசில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? திரும்பி பஸ் ஏறும்போது தெரியும் அந்த ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு. கோவிலை கும்பிடும்போது விழுந்து விழுந்து கும்பிடுவான். ஆனால்
கீழே இறங்கி வந்து பஸ் ஏறுகின்ற போது அடுத்தவனை தள்ளி விட்டு முந்தி ஏறி போய் உட்காந்துக்கும். இதுதான் பக்தியா? இந்த ஒழுக்கத்தை ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானா? இந்த ஒழுக்கத்தை ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானா? எனவே தெய்வத்தின் பிரசாதம் கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் கிடைக்கும். அது பெரிய வரம் இல்லை. யாருக்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும்? யாருக்கு தெய்வத்தின் திருவருள் கிடைக்கும் என்றால், யார் தெய்வ நீதியின்படி வாழ்கிறார்களோ அந்த ஒழுக்க சீலர்களுக்கே தெய்வத்தின் அனுக்கிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் வாழ்க்கையில் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். வெறுமனே முண்டி அடித்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த தலைமுறை ஏறி போய் தரிசனம் பண்ணுறதோ, இதெல்லாம் வியாபாரத்தனமான பக்தி. இது நாம் ஏமாற்றிக் கொள்கின்ற முட்டாள்தனமான பக்தி. இது எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்பது அனுபவங்கள் தந்த சாட்சி. வேறு யாரும் நமக்கு சாட்சி சொல்ல வேண்டாம், நம்முடைய அனுபவங்களே சாட்சி. சரி, இப்போது எண்ணத்தின் வலிமையை மையமாக வைத்துத்தான் சடங்குகள் உருவாக்கப்பட்டன. இதன் உட்பொருளை புரிந்து கொண்டு எண்ணம் வலிமைப்படும் தியான பயிற்சியை செய்கின்ற போது, அதாவது உயிர் மீது மனதை வைத்து நிலைத்து மனதுக்கு வளம் சேர்க்கும் தவமுறை தெரிந்தவர்களுக்கு இந்த வழிபாடு அவசியம் இல்லை என்றாலும் அந்த இடம் நமக்கு அவசியம். இப்போது நான் மருந்துவலைக்கு போகிறேன்னா போய் முருகனை தரிசிக்கின்ற அவசியம் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா போவேன். அங்கே கூட்டம் இருந்ததுன்னா ஓஹோ இன்று கிருத்திகை போட்டிருக்கு, விசேஷம் போட்டிருக்கு, நேரத்துக்கு நான் பாட்டு அந்த பக்கம் போய் அந்த இன்னும் பாம்பாட்டி சித்தர் இருக்குது, கோயில் இருக்குது, அங்கே உட்காரலாம். ஏதோ மலை மேலே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப வந்துடும். ஐயோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம முருகன் பார்க்காம போகிறோமேன்ற உறுத்தலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்? முருகன் கருவறைக்குள் மட்டும்தான் இருக்கிறானா? கருவறைக்கு வெளியே முருகன் இல்லையா? முருகன் யார்? காந்த கடவுள். காந்தம் எங்கே இல்லை? இறைவன் எங்கே இல்லை? அப்போ எங்கும் நிறைந்த ஆற்றலை ஒரு இடத்திலே குவிந்திருக்கிறது சில ஆற்றல்கள். இப்போது நீங்கள் வயலுக்கு போய் பாருங்கள், விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு வயலுக்கு போங்க, இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாம் என்ற மனம் வரும். ஒரு மாலுக்கு போங்க, கடை வீதி, அடுத்தவன் போல் எடுத்துக்கலாம்னு தோணும். ஏன் இந்த மனமாற்றம்? ஒரு முறை வட இந்தியாவில் இருந்தபோது அப்படியே நாங்கள் நடந்து வரும்போது ஒரு தோட்டத்தில் வெள்ளரிக்காய் நல்லா காய்ச்சி இருந்தது. வெள்ளரிக்காய் வேணும் இந்த தோட்டக்கார்ட்ட கேட்டோம். அவர் எவ்வளோ வேணும் பறித்து கொடுத்தாரு. நாங்கள் 4 பேருக்கும் கொடுத்தாரு. எவ்வளோ காசுன்னு கேட்டோன்னே, சே காணிக்க பைசா தேத்த அப்படின்னாரு. என்னென்னா சாப்பிட்றதுக்கு பைசா கொடுக்குறியா போட. ஆனால் மால்லே ஆகட்டும், ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆகட்டும், 1 கிராம் இனிப்பை கூட இலவசமாக தரமாட்டோம். அந்த தராசு துல்லியமான தராசு வச்சுருப்பான். எத்தனை கிராம் இருக்கிறதோ அதுக்கு கரெக்டாக கணக்கு போட்டு காசு வாங்கிக்குவான். அப்போ இந்த கஞ்சத்தனம் இங்கே இருக்குது. பணக்காரங்கிட்ட இந்த கஞ்சத்தனம் இருக்குது. ஆனால் அந்த ஏழை விவசாயிகிட்ட சாப்பிட்றது காசு கொடுக்குறியா என்று அதை ஒரு குற்றமாக நம்மை பார்க்கிறான். அந்த மனவிரிவு ஏன் வந்ததுங்க? ஒரு பயிரின் அலை அப்படி இருக்கும். என தாவரங்கள் தியாக பிறவிகள், தன்னையே மற்ற ஜீவர்களுக்கு அர்ப்பணித்த தியாகம். அங்கே கொடுக்குற மனசு தான் வரும். ஆனால் வியாபாரத்தனம் பிடுங்குற மனசு, அடுத்தவன் பொருளையும் திருடுத்தான் மனசு வரும். எனவே எண்ணத்தின் வலிமை ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அலைக்களம் இருக்கிறது. அந்த அலைக்களத்தை உணர்ந்து கொண்டால் கருவறைக்கு போன அவசியம் கிடையாது. வாசல்லையே கருவறைக்கின்ற ஆற்றலை வாங்கி கொள்ள முடியும். ஏன்? இந்த மனசு வச்சு தான் துரியோதனம் போகிறோம். ஆஃப்டர் கருவறைக்குள்ளே போக முடியாதா? இங்கேருந்து எல்லற்ற துரியோதனத்துக்கு போகக்கூடிய தவசக்தி இருக்கிற போது ஒரு 50 அடிக்குள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே நான் போக முடியாதா? இதுதான் தத்துவத்தை தெரிந்துடைய பலம். இப்படி ஒரு கருத்தை சொல்லி நான் இன்றைக்கு தத்துவ நிகழ்ச்சி செய்கிறோம். ஒன்றை மட்டும் நான் மனசில் ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து சேர விடாது. தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து சேர விடாது. தர்மம் அறம் என்பதன் பொருளே அடுத்தவர் நலம் பேணுவதுதான். இதுதான் தெய்வ நீதி. எனவே தர்ம வழியில் பொருள் ஈட்டுவதும் ஈட்டிய பொருளை பகிர்ந்து வாழ்வதுதான் தெய்வ நீதி, உண்மையான இறை வழிபாடு. பல தலைமுறைகளாக இந்த தெய்வநீதிக்கு முரண்பட்டே பக்தர்கள் வாழ்ந்து வருவதால் தான் நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் துரத்தி துரத்தி அடிக்கின்றன. எனவே இதை புரிந்து கொண்டு இந்த ஆலய வழிபாட்டிலே அடுத்து நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு, இந்த ஆலயங்களை 3 வகையாக பிரிக்கலாம். அவை என்ன என்பதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.